பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மேடையில் இருக்க தயாரிப்பாளர் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர், செயல் வீரர்கள், இந்த பிரைம் ஃபோக்கஸோட பேர் மிஸ்டர் ரஞ்சித் தாக்கூர், மைக்ரோப்ளெக்ஸோட சேர்மன் மிஸ்டர் ஆல்பர்ட் செல்வம், எல்லாருக்கும் வணக்கம். மைக்ரோப்ளெக்ஸ் இன்னைக்கு மைக்ரோப்ளெக்ஸாக இருக்குது. மைக்ரோனா சின்னது, கூடிய சீக்கிரம் அது மேக்ரோப்ளெக்ஸாக மாறுறதுக்கான எல்லா அடையாளங்களும் எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது. அது மைக்ரோப்ளெக்ஸ் மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. மைக்ரோ ப்ளஸ், அது நாட் ப்ளெக்ஸ். எனக்கு எப்போவுமே நல்லது செய்யணும் அல்லது நல்லது செய்கிறவங்களுக்கு துணையாக இருக்கணும், அப்படி எப்போவுமே ஒரு ஆசை உண்டு. அப்படி நான் இங்கே துணையாக தான் இருக்கிறேன். ஏன்னா நல்லது செய்கிறதுக்கு மிஸ்டர் விஷால் அவருடைய ப்ரைம் ஃபோக்கஸ் என்னென்னா, எல்லாருக்கும் நிறைய ஃபோக்கஸ் இருக்கும். அவருக்கு இப்போதைக்கு இருக்கிற ப்ரைம் ஃபோக்கஸ், ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கல்யாணம்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ கல்யாணத்தோட பெரிய விஷயமா அவர் நினைக்கிறது இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவர் தலைவராக இருந்த இந்த காலகட்டத்துக்குள்ளே ரொம்ப சிறப்பாக ஏதாவது செஞ்சிடணுங்கிற அவருடைய விருப்பம் எனக்கு தெரியும். அதில் 1% கூட ஊழல் இல்லை, அதில் வேறு எந்த விதமான கலப்படமும் இல்லை. அதை நான் நேரடியாக தரிசிக்கிறேன் அந்த விஷயத்தை. இப்போ கூட அவர் மிஸ்டர் ரஞ்சித் தாக்கூரோடவும் ஆல்பர்ட் செல்வத்தோட அவர் பேசிகிட்டு இருக்கிறத நான் உள்ளே போய் பார்த்தேன். அவர் பேசிகிட்டு இருக்க அவ்வளோ தெளிவான விஷயத்துக்கு அப்புறம் இங்கே வேறு யாரும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் நான் வெளியில் வந்துட்டேன். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன், இதை விட ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை பண்ணி சாதிக்க முடியுமா வேறு யாராலங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் இது எனக்கு பாலிடிக்ஸ்லாம் கிடையாது, நான் யாருக்கும் விரோதி கிடையாது. ஆனால் நான் கவனிக்கிறேன், வேறு எந்த நோக்கமும் இல்லாமல், சுயநலமே இல்லாமல் இதுக்காக அவருடைய நேரம் அவர் செலவழிக்கிறது. நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான நோக்கமும் இல்லை. இந்த தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறதுனா தனியாக ஒரு கிரீடம்லாம் ஒன்றுமே கிடையாது. அது முள் கிரீடம் தான். அது நிறைய பேருடைய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்குலாம் ஒரு சின்ன வருத்தம் நான் அதுலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன் ஜென்ரலாக அந்த மாதிரி. பட் அவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்படுற வருத்தமும் கஷ்டமும் அவர் பயங்கரமாக சமாளிச்சுட்டு இருக்காரு. என்னால் அது முடியாது. நான் அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆசாமி, அவரும் ரொம்ப சென்சிட்டிவான ஆசாமி இருந்தால் கூட ஒரு பொது நலத்துக்காக இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது செஞ்சிடணும். ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் வைப்பு நிதியாக மிகப்பெரிய ஒரு பணத்தை சேர்த்து வைக்கணும். அது எல்லாமே அவருடைய கவனமாக இருக்கிறதுனால அதுக்கு துணையாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நாங்கள் மட்டும் துணையாக இல்லை, மைக்ரோப்ளெக்ஸ் இப்போ ஃபிலிம் சேம்பரில் எங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இயங்கினா கூட இங்கே மிஸ்டர் விஷால் சொன்ன மாதிரி இவ்வளோ அழகான ஒரு ஆஃபீஸ் அது மெயின் வீடாக விளங்கும். இது சின்ன வீடு மாதிரி எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சின்ன வீடு மெயின்டெனன்ஸ் எப்போவுமே கொஞ்சம் கஷ்டம். இங்கே மெயின்டெனன்ஸு எலக்ட்ரிக் சார்ஜ் மட்டும் தவிர மீது எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. சின்ன வீட்டில் எலக்ட்ரிக் சார்ஜ் கூட அவ்வளோ செலவாக்காது, நம்ம முடிஞ்ச வரைக்கும் கரண்ட்டை யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கும் மெயின்டெனன்ஸுக்கு மட்டும் நம்ம பணம் கொடுத்தா போதும். அப்புறம் இவ்வளோ அழகான ஒரு இடம். இதெல்லாம் தயாரிப்பாளர் சங்கத்தில் திரு விஷால் அவர் மற்றவங்க மேலே ஏற்படுத்தி வச்சுருக்க ஒரு நட்பு, இது எல்லாம் தான் சாதிக்கிற ஒரு விஷயம். இது ஜஸ்ட் லைக் தட் அப்படி நடந்துடாது. அதனால் திரு ஆல்பர்ட் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த நட்பு தொடரும். இது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இந்த மைக்ரோப்ளெக்ஸ் பிரைம் ஃபோக்கஸோட உதவியுடன். நன்றி. மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் வந்திருக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக மைக்ரோப்ளெக்ஸ் நிறுவனம் ஆல்பர்ட்டுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டி நாங்கள் மற்ற ஆஃபீஸில் தான் மற்ற சங்கங்களோ இல்லை மற்ற ஐடி கம்பெனிலேயோ இல்லை மற்ற இண்டஸ்ட்ரீஸில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் முதல் தடவையாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு அலுவலகம் அமையிறது உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. என்ன ஒரு முக்கிய அம்சம்னா, ஒரு நாள் சும்மா ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு நம்ம மெயின் ஆஃபீஸ் சேம்பரில் இருக்குது, அது போக இன்னொரு அலுவலகம் டி நகரில் இருக்குது, ஆனால் ரெண்ட் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே இந்த மொத்த அமைப்பு, இந்த ஆஃபீஸ் ப்ளஸ் இந்த இடம், இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இடம் கிட்டத்தட்ட சின்ன திரைப்படங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம். ஒரு ப்ரெஸ் மீட்டுக்காகவோ இல்லை ஒரு ஆடியோ லான்ச்சுக்காகவோ இதை ஒரு ரொம்ப கணிசமான தொகைக்கு இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம். அது போக
எங்களுக்கு இந்த ஆஃபீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணி கொடுத்துட்டார். ஆனால் இது வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் இலவசம், அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எந்த ரெண்ட் இல்லாமல் நீங்கள் இந்த அலுவலகத்தை பயன்படுத்திக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ எல்லோருக்கும் வந்து அது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். திரும்ப என்னடா இவங்க வந்து 3வது ஆஃபீஸ் தொடங்குறாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த ஆஃபீஸ் வந்து சேம்பரில் தான் மெயின் ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ் வந்து all operations will continue, but there is no rent in this office. Let me welcome Mr. Ranjit from Prime Focus. A warm welcome to Tamil film industry. Prime Focus அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு பெரிய நிறுவனம், very reputed company. They mean business, they mean serious business, and we are really happy to be associated with Prime Focus on this lovely venture. ஏன்னா ஏன் சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷன் அப்படின்னு ஒரு இருக்கும்போது கண்டிப்பாக கூட இருக்கிறவங்க அந்த விஷனை புரிஞ்சிக்கிட்டு அந்த விஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சில பேர் வேணும். ஏன்னா நாங்கள் கண்டென்ட் ஓனர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ். ஆனால் டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து எல்லோருக்கும் தெரியும், நிறைய சர்ச்சைகளில் வந்து எத்தனை நாள் தான் நம்ம அந்த விபிஎஃப்ன்ற ஒரு சார்ஜஸ் நம்ம கட்டணும். ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களாக நாங்கள் வந்து எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத அந்த ப்ரொஜெக்டருக்கு வந்து நாங்கள் காசு கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு வாக்குவாதம், விவாதம் எல்லாமே போச்சு. இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி வந்து த்ரூ ப்ரைம் ஃபோக்கஸ் வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ப்ரைம் ஃபோக்கஸ், மைக்ரோப்ளெக்ஸ் அண்ட் டிஎஃப்பிசி, தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் ஆர் கோயிங் டு பி working in tandem to make sure that இந்த விபிஎஃப் என்ற ஒரு விஷயம் எல்லோருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்குது ரிலீஸ் அன்றைக்கி. அந்த தொகையை டோட்டலாக கம்மி பண்ணி முக்கியமாக சின்ன திரைப்படங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு சலுகையாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இதே இடத்துல உண்மையிலே வந்து ஆல்பர்ட்டுக்கு இன்னொரு முறை நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு மாஸ்டரிங் யூனிட்ன்றது நிறைய பேர் பயந்தாங்க, எப்படி சார் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து மாஸ்டரிங் யூனிட் பண்ண முடியும்னு. ஏன்னா நாங்கள் யோசித்தோம், இத்தனை தயாரிப்பாளர் இருக்காங்க, நம்ம ஏன் ஆளுக்கு ஒரு பங்கு போட்டு மாஸ்டரிங் யூனிட் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் வந்து இன்னொருத்தருக்கு போய் கொடுத்துக்கிட்டு எதுக்கு அவங்கள போய் மையப்படுத்தி அவங்களுக்கு போய் அவ்வளோ தொகையை கொடுக்குறது அப்படின்னு நினைக்கும்போது அந்த நினைப்பை வந்து உண்மையிலே நிஜம் ஆக்குனது வந்து ஆல்பர்ட். இதே இடத்துல ஒரு மாஸ்டரிங் யூனிட் போட்டிருக்காரு. இதே இடத்துல வந்து எங்குமே சென்னையில் வந்து இல்லாத ஒரு அம்சம் இதில் இருக்குது. இந்த இடத்துல 50 ரிக்ளைனிங் சீட் உள்ள ஒரு ப்ரிவ்யூ தியேட்டர் இந்த இடத்துல இருக்குது. சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து இந்த இடத்துல சென்சார் பர்பஸ்க்கும் அவங்க படத்தை ப்ரிவ்யூ பண்ணுறதுக்கும் இந்த இடம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ப்ரொடியூசராக நான் படம் தயாரித்ததுக்கப்புறம் ப்ரொடியூசரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுது, ப்ரொடியூசரோட கஷ்டங்கள் என்னென்னு தெரிஞ்சுது. அவர் படம் தயாரிக்காமலே வந்து ப்ரொடியூசரோட கஷ்டத்தை உணர்ந்து அவர் வந்து ப்ரொடியூசருக்காக பாடுபடுறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். ஸோ இப்படிப்பட்ட நண்பர்களை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம கூடயே இருந்து அவரை ஊக்கப்படுத்தி, நம்ம நேர்மையாக இருக்கிறது மட்டும் பத்தாது, அவரும் மற்ற நண்பர்களும் எல்லோரும் சேர்ந்து நேர்மையாக செயல்படும் போது அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. யார் என்ன தடைகள் கொண்டு வந்தாலும் அதை உடச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ், இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருக்குது. நாளையிலேருந்து எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு வந்து பேசுங்கன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். ஏன்னா ஆஃபீஸ்க்கு வந்து பேசினா தான் எங்களுக்கு பெருமையாக இருக்கும். இளையராஜா சார் ஷோ வந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி வந்து வயன்சிய நந்தனத்தில் நடக்க போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டுக்கு வந்து நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எங்களோட கடமை. அந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக ரொம்ப கோலாகலமாக நடக்க போகுது வயன்சிய நந்தனத்தில். ஸோ கண்டிப்பாக அது எல்லோரும் வந்து அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலி இந்த தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக மறுபடியும் ப்ரைம் ஃபோக்கஸ்க்கும் மைக்ரோப்ளெக்ஸ்க்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மேலும் மேலும் வளரணும். அது அவங்களோட சேர்ந்து மைக்ரோப்ளெக்ஸும் வளரணும், ப்ரைம் ஃபோக்கஸும் இன்னும் மேலும் மேலும் வளரணுன்றது நான் வேண்டிக்கிறேன். நன்றி.